ஒரு அழகான ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க 2 பேருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பொழப்ப நடத்திட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லையாம். கல்யாணமாகி 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மகன் பிறந்தானாம். ஒரு மகன் அப்படிங்கிறதுனால அவன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்களாம். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை கண்டிக்கவே மாட்டாங்களாம். அவன் ஆசை மகன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களாம். அவன் கேட்ட பொருளை உடனே வாங்கி கொடுத்துருவாங்களாம். அது அவங்களோட சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் அதை கேட்டுட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாங்களாம். அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு கிடச்சிருமா. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுயநலவாதிக்காரனாக இருந்துட்டு வந்தானான். இப்படியே வருஷங்கள் ஆக ஆக அவனும் வளர வளர கெட்ட குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அப்பாவை கூட தரக்குறைவாக பேசி நடந்துக்கிட்டானாம். இன்னைக்கு மாறிடுவான் நாளைக்கு மாறிடுவான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயசாயிடுச்சான். இந்த பையனுக்கும் திருமண வயசு வந்துடுச்சான். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்களாம். சரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் மருமக வந்த நேரம் நல்ல நேரமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துச்சான். அது என்னன்னா, திருமணமான அடுத்த மாசமே தனி கொடுத்தன போறேன் அப்படின்னு அவங்க பையன் வந்து கேட்டானா. அப்பா அம்மையை விட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னானா. இவங்களும் அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியலையா. கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவன் தன்னோட மனைவியோட தனி கொடுத்தன போயிட்டானா. இதுவரை புத்திமதி சொல்லிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா பக்கத்துல இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவன் நேர்மையற்ற தொழில் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சானா. பெரிய வீடு கட்டினானா, நிறைய நிலங்கள் வாங்கி குவிச்சிட்டானா. இவனுக்கும் தன்னுடைய அப்பா அம்மாவை மாதிரி ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம போயிடுச்சான். இவங்களும் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சான். இவங்க ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசை வச்சிருந்தாங்களாம். ஆனால் பிறந்தது என்னவோ அழகான பெண் குழந்தையா. பெண் குழந்தை பிறந்தது இவனுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சான். என்னடா இது, பையன் பொறுப்பான தன்னோட சொத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்குவான், கடைசி காலத்தில் தன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நமக்கு இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு இருந்தானா. அவனோட மனைவி ரொம்ப நல்லவங்களாம். அத்தையும் மாமாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த சுயநலவாதிக்காரர் என்ன பண்ணுவான், அதெல்லாம் முடியாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மனைவியை திட்டி அனுப்பிச்சிருவானா. இவனோட மனைவி இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு வந்தாங்களாம். ஆனால் குழந்தை பிறந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் உடல் நோய் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஏற்கனவே தனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்த இவன் இப்போ அந்த குழந்தை பிறந்த நேரம் தான் தன்னோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டானா. தன்னோட பெண் குழந்தைய வளர்க்குறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லையா. அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தன்னோட வயதான அப்பா அம்மா கிட்ட கொடுத்தானா. கொடுத்துட்டு, அம்மா அப்பா, என்னை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்தீங்க, அதனால தான் பாருங்க நான் இவ்வளோ திறமையாகவும் அறிவாகவும் இவ்வளோ செல்வத்தோடையும் இருக்கேன். என்னை வளர்த்த மாதிரியே என்னோட பெண் குழந்தையும் வளர்த்துருங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அப்பப்போ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டானா. அதுக்கு அந்த அப்பா அம்மா சொன்னாங்களாம், இல்லை மகனே, நாங்கள் உன்னை சரியாக வளர்க்கலை, ஒரே மகன் அப்படிங்கிற காரணத்துக்காக உன்னை நிறைய செல்லம் கொடுத்து நீ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால தான், நீ செய்கிற தவறுகள் எல்லாம் கண்டிக்காம விட்டதுனால தான் நீ இப்போ ஒரு சுயநலவாதிக்காரனா வளர்ந்துருக்க. பெத்த அம்மாவையும் அப்பாவையும் தான் விட்டுட்டு போற அப்பாத்தா, இப்போ பெத்த குழந்தையும் விட்டுட்டு போற அளவுக்கு நீ வளர்ந்துருக்க. உன்னை வளர்த்த மாதிரியே கண்டிப்பா நாங்க எங்க பேர பிள்ளைய வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாராம் அந்த பெரியவர். இதை கேட்ட அவன் கோவமா அங்கிருந்து போயிட்டானா. போனவன் தான் அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைய என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட வந்து பார்க்கலையாம். இந்த வயசான காலத்துல அந்த ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அந்த பெண் குழந்தைய நல்லா வளர்த்துக்கிட்டு வந்தாங்களாம். இந்த குழந்தைக்கு எது சரி எது தவறு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய நல்ல குணங்கள் சொல்லி வளர்த்தாங்களாம். அவளும் அந்த ஊரிலேயே நேர்மையா ஒரு நல்ல பெண்ணா
வளர்ந்துட்டு வந்தாளாம். அவள் நண்பர்களோட விளையாட போகும்போது கூட அடுத்தவங்களுக்கு எந்த தீங்குமே நினைக்க மாட்டாளாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும், தங்களோட குழந்தைகளை சொல்லி வளர்க்குற அளவுக்கு அவங்க ரொம்ப நேர்மையாகவும் திறமையாகவும் நல்லவளாகவும் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அவ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் தன்னோட நண்பர்களோடு விளையாடிக்கிட்டு இருந்தாலாம். அப்போ அங்கிருந்த குறும்புக்கார பசங்க தோட்டத்தில் பறந்துக்கிட்டு இருந்த பட்டாம்பூச்சிகளை எல்லாம் பிடிச்சு ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்தாவ உடனே அவங்க நண்பர்கிட்ட சொன்னாலாம், அம்மு ராஜு, இந்த பட்டாம்பூச்சிகளும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே, எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பாவம், அது உள்ள பறக்க முடியாம எப்படி தவிக்கிது பாருங்க. மூச்சு விடாம முடியாம அந்த பட்டாம்பூச்சி பயத்துல அங்கேயும் இங்கேயும் பறக்குது, பார்க்கவே பாவமா இருக்கு, அதை விட்டலாம் அப்படின்னு கேட்டாலாம். இவன் இப்படி சொன்னதும், சரி இனிமே அந்த பட்டாம்பூச்சியை விட்டுடலாம், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இவங்களும் வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த பட்டாம்பூச்சியும் அப்படியே ஒரு அழகான தேவதையா மாறிச்சான். அந்த தேவதைக்கு அந்த பட்டாம்பூச்சி இருந்த மாதிரியே அழகான ரெக்கைகள் இருக்கான். தேவதையை பார்த்த இவ ஆச்சரியப்பட்டு நிற்க போது அந்த தேவதை சொல்லிச்சான், என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீ 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 மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லு, உனக்கு ஏதாவது உதவி செய்யணும் போல இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை தரேன் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த தேவதை. தேவதையே, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு எந்த விதமான பரிசும் வேண்டாம், நான் உனக்கு உதவி செஞ்சா நீ எனக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு பண்ணல, அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஏன் தாத்தா பாட்டி கூட மகிழ்ச்சியா தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இதுவே போதும். அப்ப அந்த பொண்ணு, எதுவுமே வேண்டாமா, சரி இப்போ உனக்கு எதுவுமே வேண்டாம், எதிர்காலத்துல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதே இடத்துக்கு வந்து என்னை கூப்பிடு, நான் உடனே தேவதையா வந்து நீ கேட்குறத உடனே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறந்துடுச்சான். இவ தேவதையை பார்த்ததை யாருக்கிட்டையுமே சொல்லலையாம். அப்படியே சந்தோஷமா அவ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இதற்கு இடையில அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொழில நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சுதான். தனக்கு எல்லாம் தெரியும், இந்த ஊர்லயே நான் தான் இப்ப புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமா தொழில தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாராம். கடன்காரங்களாம் வீட்டுக்கு வந்தாங்களாம். தான் கையில இருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. தான் வசிச்சுக்கிட்டு இருந்த வீடை கூட வித்து கடன்காரங்களுக்கு கொடுக்குதாராம். இதை கேட்ட வயசான அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் பையன் பெரிய நஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பெத்தவங்க இல்லையா, இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் தன்னோட மகனை தேடி போய் தன்னோட வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. தன்னோட அப்பா வீட்டுக்கு வரதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா, என்னதான் அவளை சின்ன வயசுலேயே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாலும் அவளுக்கு அந்த நினைப்பு எதுவும் இல்லாம தன்னோட அப்பாவை நல்லா உபசரித்தாராம். தன்னோட வயதான அம்மா அப்பாவையும் தனக்கு வேணான்னு விட்டுட்டு போன பெண் குழந்தையும் இவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டானாம். இவங்க 3 பேரும் இவன் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிச்சானாம். என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு போனதுக்காக இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. இனிமே உங்க 3 பேரையும் பார்த்துக்கிறது தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையன். இதை கேட்ட அவங்க வயதான அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு. இவ்வளோ நாளாக வேலையே இல்லாமல் இருந்ததுனால இப்போ போய் மற்றவங்க கிட்ட வேலையை கேட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. மற்றவங்க கிட்ட போய் கெஞ்சறதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. அதை பார்த்த அந்த பொண்ணு, நம்ம ஏன் தேவதை கிட்ட போய் நம்ம அப்பாவுக்காக உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தன்னை விடுவிச்சு போன அந்த தோட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கே போய் அந்த தேவதையை அவள் கூப்பிட்டுருக்கா. தேவதையும் தோன்றுச்சான். தேவதை கிட்ட அவள் கேட்டிருக்கா, தேவதையே, என்னோட அப்பா சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, இப்போ திரும்பிட்டாரு, நான் என்னோட அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீ எனக்கு ஏதாவது உதவி செய்வியா அப்படின்னு அவ கேட்டிருக்கா. என்னோட உயிரையே நீ காப்பாத்திருக்க, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்,
சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் உடனே உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தேவதை. அதுக்கு அவ சொன்னாலாம், எனக்கு பெருசாக எதுவுமே வேணும். என்னோட தாத்தாவும் பாட்டியும் சின்ன வயசுல இருந்தே நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச நிலம் ஒன்று இருக்கு. அந்த நிலத்துல விதையும் காய்கறிகளும் விதையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சு பொழைச்சிக்குவோம் அப்படின்னு கேட்டாலாம். இதை கேட்ட அந்த தேவதைக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சான். எல்லாரும் தங்கம் வேணும் நகை வேணும்னு கேட்பாங்க, ஆனா நீ என்னடா விதைகளை கேட்கிற. சரி, இந்த விதை நெல்லும் காய்கறி விதைகளும் கொடுத்துதான் அந்த தேவதை. அதை வச்சு அவங்க நேர்மையா உழைக்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊர்லயே அவங்க தான் ரொம்ப பெரியவங்களாகவும் உயர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எந்த பெண் குழந்தையாலும் எந்த பையனும் இல்லை அப்படிங்கிற நினைப்பை விட்டுட்டு ஒரு பெண் குழந்தை தான் இப்போ ஏழையாக இருந்தவங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.